ஹிருதய கமலம்னு ஒன்று இருக்கு. நல்லா இதை கவனிங்க. ஹிருதயம் வேற, ஹிருதய கமலம் வேற. ஹார்ட்டுக்குள்ள பெருமாள் இருக்கார். இங்க நான் கஷ்டப்படுறேன், ஷாருக் கான் இப்படி தட்டுறார், காஜோல் பார்க்கறா, இதுதான் என்னுடைய கஷ்டம் அப்படி. இந்த ஹிருதயத்துக்கும் ஹிருதய கமலத்துக்கும் சம்பந்தமே இல்லை. இங்க டயஃப்ரம்னு ஒன்று இருக்கும். நீங்க பயாலஜியில படிச்சேன்னா, அப்போ கீழே நாபி கீழே இருக்கக்கூடிய பாகம் மேல் பாகத்தை பிரிக்கிற இடத்துல ஒரு சின்ன சூக்ஷ்மமான ஒன்று அணு வஸ்துல ஒன்று இருக்குமா, அது ஒரு தாமரையா. அது கவிழ்ந்து இருக்குமா. அந்த கவிழ்த்த தாமரைக்குள்ள ஜீவாத்மா இருக்கும். அந்த ஜீவாத்மாவுக்கு மேல 101 நாடிகள் ஓடும். இந்த 101வது நாடி இஸ் கனெக்டட் டு இங்க. இதுக்கு பிரம்மரந்திரம்னு பேரு. இந்த 101வது நாடி இங்கேந்து போறது இல்லையா, இதுக்கு தான் சுஷும்னா நாடின்னு பேரு. ஞாபகம் வச்சுங்க. இந்த நாடிகள்லாம் முதல்ல 100 நாடிகள் இருக்கும். 101வது நாடிக்கு சுஷும்னான்னு பேரு. இந்த ஜீவாத்மா ஹிருதய கமலத்திலேருந்து இந்த பாடியை விட்டு ஆத்மா எக்ஸிட் ஆகும்போது கட 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 கடன்னு கடையிற சத்தம் கேட்கும். ஸ்ரீசூக்தத்துல இந்த அர்த்தம் சொல்லுவேன். அஸ்வபூர்வாம் ரதமத்யாம் ஹஸ்திநாத பிரபோதினின்னு வருது. அஸ்வபூர்வாம்னா முன்னாடி குதிரை, ரத மத்தியாம்னா என்ன, நடுவில் ரதம், ஹஸ்திநாதம்னா என்ன, யானையின் பிளிரல், பிரபோதினி அப்படின்னு மகாலட்சுமி வருவான் இருக்கா. லக்ஷ்மி தத்தனத்தை என்ன அர்த்தம் சொல்றான்னா, அஸ்வபூர்வாம் ரதமத்யாம். இந்த ஆத்மா வெளியில போகும்போது முதல்ல குதிரையுடைய அந்த நேயிங் சவுண்டு கேட்குமா, அஸ்வபூர்வாம். இந்த இடத்துல போகும்போது ரதமத்யாம், ரதம் ஓடுற சத்தம் கேட்குமா. இங்க போகும்போது யானையின் பிளிரல் அந்த ஆத்மாவுக்கு கேட்கும். அப்புறம் தான் மோட்சத்தை அடையும். அஸ்திநாத பிரபோதினின்னு வருது. சரி, இப்ப விஷயத்தை பார்ப்போம். கடையிறோம் இல்லையா, இந்த கடையிறதுக்கு திரிவித்கரணம்னு பேரு சாஸ்திரத்துல. இங்க பின்னாடி முதுகு இருக்கு இல்லையா, அந்த முதுகுல 3 குச்சி மாதிரி இருக்குமா. அது திருதண்டம் மாதிரி கட்டி வச்சிருப்பான்னு வச்சுங்கோ. அதுதான் நமக்கு ப்ராசஸ். அந்த எப்படி ஒரு மத்து மாதிரி இருக்கோ அது கடைய ஆரம்பிக்கும். இப்போ இது கடையும் இல்லையா, இப்ப கடையும் போது அந்த 101வது நாடி வழியா ஜீவாத்மா போச்சுன்னா அப்போ நார்தர்ன் டைரக்ஷன்ல போகும். அதுக்கு அர்ச்சிராதி மார்க்கம்னு பேர். த பாத் ஆஃப் லைட். அர்ச்சிஸ்னா நெருப்புன்னு அர்த்தம். நெருப்பு கொடுக்கக்கூடியது வெளிச்சம். வெளிச்சத்தின் வழியில போகும். அந்த வழியில போயிடுத்துன்னா பல மாதங்கள் ஆகணும் அது போறதுக்கு. அப்பதான் உத்தராயணத்தை தாண்டும். உத்தராயணம்னு ஒரு லோகம். அதை தாண்டி சந்திரலோகத்தை தாண்டி இந்திரனை தாண்டி சோமனை தாண்டி வித்யுத்துன்னு ஒரு லோகத்தை தாண்டும். வித்யுத்துனா மின்னல். மின்னல் உலகத்தை தாண்டி விரஜான் ஒரு விஸ்கஸ் லிக்விட் ஓடக்கூடிய ஒரு நதி இருக்கும். அது போன உடனேதான் அமானவ கரஸ்பர்ஷம் பட்டு அந்த சுபாலோபனிஷத் சொல்றது, அந்த ஜீவாத்மாவுக்கு அமானவ கரஸ்பர்ஷம் ஏற்பட்டு சாரூபியம் கிட்டி மோட்சத்தை அடையும்.